ஹாய் விஜய். இன்னைக்கு நம்ம வந்து புது அறையோட வந்திருக்க நெய்பர் அந்த அறை பெயர். இன்றையோட தலைப்பு வந்து என்னன்னா ஐடிஓஆர். இந்த அறையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐடிஓஆர்னா என்னன்றதை பத்தி பார்க்கலாம். இதை சுருக்கமா சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு விடுதியை வச்சு ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஒரு விடுதிக்கு போறீங்க. அந்த விடுதிக்கு போயிட்டு பணம் கொடுத்து ஒரு திறவுகோல் வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கான ஒரு அறைக்கு நீங்க வந்து கட்டினம் கட்டி ஐ மீன் அது பணம் செலுத்தி அதுக்கு நீங்க வந்து அந்த அறைக்கான திறவுகோல் வாங்கி அந்த அறையில போய் நீங்க இருக்கிறீங்க. அந்த அறை வந்து ஒரு 501ன்னு வச்சுக்கலாம். சும்மா ஒரு எடுத்துக்காட்டா. அந்த அறை வந்து உங்களுக்கான அறை. நீங்க ஏன்னா அதுக்கு பணம் செலுத்திருக்கீங்க. ஆனா அந்த அறையில உட்காந்து எல்லா பொருட்களும் உங்களுக்கு தான். நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு சேர்ந்ததுதான். இப்ப அந்த விடுதியில இருக்கிற எல்லா அறையோட சாவியும் ஒண்ணுதான். ஆனா அந்த அதுல வந்து எண்கள் மட்டும்தான் வெவ்வேறா இருக்கு. இப்ப என்கிட்ட 501 அறையோட திறவுகோல் இருக்கு. இப்ப அந்த 501 அறையோட திறவுகோல்ல நான் சிறிதா ஒரு மாற்றம் செஞ்சு 502ன்னு மாத்தி 502வது அறைக்கு போய் அதை நான் திறக்க முயற்சி பண்றேன். அப்படி அது திறந்துச்சுன்னா அது வந்து ஒரு குறைபாடுன்னு தானே நீங்க எடுத்துக்கணும். இதேதான் இப்ப ஐடிஓஆர ஒரு இணையத்துல நீங்க வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி வேர்ல்ட்ல நீங்க அதை எடுத்துக்கோங்க. இப்ப இப்ப இதுல எப்படி நீங்க வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, இப்ப நீங்க வந்து ஒரு வங்கி பக்கத்துக்கு போறீங்க. நீங்க உங்களோட பெயர், உங்களோட தேவையான தகவல்லாம் குடுத்து, உங்களோட வங்கியில இருக்கிற தகவல நீங்க பார்க்குறீங்க. அப்ப அந்த தகவல்லாம் என்ன இருக்கும்? எவ்வளவு சேமிப்பு வச்சிருக்கீங்க? எத்தன ஆ ஆ கார்டுகள்லாம் நீங்க கட்டணம் செலுத்தணும். இதெல்லாம் இருக்கும். இப்ப அந்த யுஆர்எல், அதாவது இதுல வந்து அந்த யுஆர்எல் உங்களுக்கு தெரியும். அந்த யுஆர்எல்ல ஒரு குறிப்பு இருக்கும். அதாவது யூசர் ஐடி ஈக்குவல் டு 15 இருக்கும். சரிங்களா? இப்ப அந்த 15 அந்த அந்த 50 நான் எடுத்துட்டு 51ன்னு போடுறேன். இப்படி 51ன்னு போட்டு எனக்கு வந்து நான் வந்து அந்த பக்கத்த வந்து நான் முயற்சி செஞ்சேன்னா, ஒருத்தவரோட வங்கி கணக்க எனக்கு காட்டுச்சுன்னா, அப்ப அது வந்து எவ்வளோ பெரிய குறைபாடுன்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா, இப்ப 50ன்னு இப்ப என்னோட தகவல்லாம் வச்சு நான் உள்ள போய் என்னோட வங்கி தகவல நான் பார்க்குறேன். அப்ப அந்த வ அப்ப அதோட இருக்கிற எண்ணு வந்து யூசர் ஐடி ஈக்குவல் டு 50ன்னு இருக்குது. 51ன்னு போட்டு வேற ஒருத்தரோட தகவல் வந்துச்சுன்னா அது குறைபாடு. அப்படி வேற ஒரு தகவல் வரல, அது அந்த பக்கத்தையே வந்து அது முயற்சிக்கலன்னா அது குறைபாடு இல்ல. ஆனா அந்த 51ன்னு போட்டு வேற ஒருத்தரோட தகவல் வந்ததுன்னா அதோட வீரியம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். 51, 52, 53, 54 அப்படி நான் போய்க்கிட்டே இருந்தேன்னா, எத்தனை பேரோட தகவல் எனக்கு கிடைக்கும்? எத்தனை பேரோட அத வச்சு மக்களோட தகவல் வச்சு நான் என்னெல்லாம் பண்ணலாம்? அது எவ்வளவு பெரிய பாதிப்ப எல்லாருக்கும் ஏற்படுத்தும். அதுதான் சுருக்கமா ஐடிஓஆர்ன்னு சொல்லுவாங்க. ஐடிஓஆர்னா என்னன்னா, இதோ இங்க இருக்கு பாருங்க. ஐடிஓஆர் என்னன்னா, ம், இதுல கொடுத்துருப்பாங்க இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். அதுதான் ஐடிஓஆர். நான் இப்போ சொன்ன உங்களுக்கு எடுத்துக்காட்டு இதுல காட்டியிருக்காங்க பாருங்க. The simplest form of IDO occurs when application plays an objective identifier directly in the URL parameter and uses query backend database without any authorization check. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப இந்த பேராமீட்டர்ல 1305 இருக்கு. ஓகேங்களா? இத நான் மாத்தி 1000 இல்ல ஏதோ ஒரு எண்ண நீங்க போட்டு வேற ஒருத்தரோட நம்பர் வந்து வேற ஒருத்தவரோட தகவல் வந்துச்சுன்னா அதுதான் வந்து இன்செக்யூர் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். இதுல அதான் சொல்லியிருக்காங்க பாருங்க. பேக் அண்ட் டேட்டாபேஸ் வித்தவுட் எனி ஆத்தரைசேஷன். இப்ப வந்து நான் வந்து 1305 மாத்தி 1000 போட்டேன்னா பேக் எண்ட்ல வந்து இந்த 1305 அந்த நபர் வந்து இவருக்கு வந்து 1000, அதாவது இந்த 1000 ஒரு யூசருக்கு அலோகேட் ஆயிருக்கும்ல, அதை பாக்குறதுக்கு இவருக்கு வந்து அனுமதி இருக்கான்னு கூட அதை வந்து பொருட்படுத்தாம இல்ல வெரிஃபை பண்ணாம
அந்த யூசர் 1000ஓட இன்ஃபர்மேஷன் வந்து இவருக்கு வருதுன்னா, அப்ப அது வந்து எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இத நான் சுருக்கமா சொல்லி முடிக்கணும்னா, இதுதான் ஐடிஓஆர்ன்றது. நான் இத ஏன் மூச்சு முட்ட சொல்றேன்னா, ஏன்னா இப்ப நம்ப ஆரம்பிக்க போற அறையோட ஆ, ஆ, ஒரு தலைப்பு தலைப்பு குறிப்பு வந்து இது குடுக்குறேன். அதனால நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு விளங்கும். ஸோ இப்ப நம்ம அந்த அறைக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் அறை. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மிஷின வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சா? அப்புறம் நம்ம வந்து டக் பாக்ஸையும் ஆரம்பிச்சுக்கலாம். ம், திறந்துருச்சு. இது கொஞ்சம் இது ரொம்ப சுலபமான அறை தான். இத சொல்லியிருக்காங்க பாருங்க. Can you check out our new cloud services? Authentication anywhere, login from anywhere would you like? User can enter their username and password for the totally insecure login process. You definitely would be able to find any secrets of other people have in the profile, right? ஸோ இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க. செக் தி சிமிலர் கண்டென்ட் டைம். இப்ப அந்த அறையில இருக்கிற ஒரு தகவலை பத்தி தான் பார்த்துட்டு இப்ப நம்ம ஆரம்பிக்கணும். Find the flag on your neighbor login page. Okay. ஏன் இவ்வளவு நேரம்? இது இன்னைக்குமே ரொம்ப நேரம் எடுக்குதுங்க. வேற சேட்டை. ஆனா இது சொல்லணும்னா இது ரொம்ப குறுகிய கதைதான். நல்லா இருக்கும். இது வந்து வந்துருச்சு நம்மளுக்கு. டார்கெட் ஐபி அட்ரஸோட ஐபி அட்ரஸ் வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு இந்த இது லோட் ஆனதும் நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே. நன்கு. இப்ப நம்ம வந்து என்ன இவ்வளவு நேரம் இருக்கு? ஓகே. இப்ப நம்ம வந்து வெப் ப்ரௌசருக்கு போறோம். அதாவது எடுத்துருவோம். இப்ப வந்து 10.66.76. ம். இப்ப இதுல என்ன போட்டிருக்கு? இது கொடுத்துருக்கா? டோன்ட் ஹேவ் an account, use the guest account. ஓகே, கெஸ்ட் அக்கௌண்ட் கண்ட்ரோல் யூ கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோல் யூ கொடுத்தோம்னா இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போகுது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதுல என்ன சொல்லுது? யூஸ் அ கெஸ்ட் credential until registration is fixed. Admin user account. ஸோ admin user account is off the limit. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இதுல வந்து கெஸ்ட் யூஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ UST GU sorry GUEST. Okay, both. So login not. So I guess welcome to our site as well. Okay. நீங்க இதுல உன்னிச்சு கவனிச்சீங்கன்னா யூசர் ஐடின்னு இருக்கா? யூசர் இஸ் ஈக்குவல் டு கெஸ்ட். அவங்க என்ன சொன்னாங்க? அட்மின் அக்கௌண்ட்ஸ் ஆர் ஆஃப் த லிமிட்னா. இப்ப இந்த கெஸ்ட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அட்மின் அடிப்போம். பாத்தீங்களா? ஃபிளாக் வந்துருச்சு. இப்ப கிடைச்சிருச்சு flag. இத காப்பி அண்ட் பேஸ்ட் here. இதுல வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளோ வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு குறைபாடு, அது எவ்வளோ பெரிய விபரீதத்தை உருவாக்குதுன்ட்டு. நான் இதை தொடர்ந்து இதே மாதிரி ஒரு அறை இருக்கு. நான் அதை வந்து மேற்கொண்டு அந்த காணொளியை எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண முயற்சிக்கிறேன். எல்லாரும் உடம்பு பட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம்.